அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலசித்தர் பாலஜலா நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அருமையான அற்புதமான ஒரு வைகாசி மாச பலன்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகள் என்ன? இன்றைய உலகில் நல்ல கவனிய, இன்றைய உலகில் ஜோதிட விளக்கங்களுக்கு பஞ்சமே இல்லை, ஜோதிடருக்கு பஞ்சமே இல்லை, ஜோதிட விளக்கங்களுக்கு பஞ்சம் இல்லை, ஜோதிடர்களுக்கு பஞ்சம் இல்லை, ஜோதிட பலன்களுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் நாங்களும் ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்தோம். அப்படிப்பட்ட இடங்கள்லாம் ஜாதகத்தை பார்த்து 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 அழுத்து போய் வெந்து நொந்து போய் எதுவுமே எங்களுக்கு திருப்தியாக நடக்கலை, சரியாக நடக்கலை அப்படின்ற வேதனையை சொல்கிறீங்க. எப்போ ஜாதகத்தை கொடுக்கும்போதே எங்கெங்கேயோ ஜாதகத்தை பார்த்து ஒன்றும் நடக்கலை, வேதனைப்பட்டு உங்களை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ற ஜாதகத்தை கொடுக்கும்போதே அந்த வேதனையை சொல்கிறீங்க. இப்போ அவர் போய் பார்த்து நடக்கலை, இவரை போய் பார்த்து நடக்கலை, கடைசியில் இவரையும் பார்த்து என்னையும் பார்த்து நடக்கலை அப்படின்ற வேதனை வரவே கூடாது. அதாவது என்ன பொறுத்தளவு எந்த ஒரு காரியத்திற்காக நீங்க ஜாதகம் பார்க்க வரும் பொழுது இது நடக்கும்னு நடக்கும், நடக்காதுன்னு நடக்காது. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். இந்த நடக்காத ஒரு காரியத்தை உதாரணமா ரொம்ப ஒரு பையனுக்கு அரசாங்க வேலைக்கு ரொம்ப தாய் தப்பன ஆர்வப்பட்ட பையன் எப்படியாவது அரசாங்க வேலையில சேர்க்கணும் அப்படின்னு வர்றாங்க வச்சுங்க. உண்மையில அந்த பையனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருந்தா தான் நானும் சொல்லணும். புரிஞ்சுட்டீங்களா? நடக்கும்னு நடக்கணும், நடக்காத ஒண்ணு நடக்கும் சொல்லி உங்களையும் ஏமாத்தி எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. இதுதான் உள்ளதை சொல்லி நல்லதை செய் என்று உலகம் உன்னை வணங்கும். உள்ளதை சொல்லி நல்லதை செய், உலகம் உன்னை வணங்கும். கண்டிப்பா நான் சொல்லக்கூடியது உங்க குடும்பத்திலோ உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நடந்தா கண்டிப்பாக ஊர் உலகத்துக்கெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். அவரை போய் பார்த்தா அவர் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதா இருக்கணும். இப்ப ஜாதகத்தை கொடுக்கும் போது அவரை போய் பார்த்தா சரியாகுமா, இவரை போய் பார்த்து சரியாகுமா அப்படின்னு அலைஞ்சு திரிச்சு பார்த்து கடைசியில் இவரையும் பார்த்து நடக்கல அப்படின்ற வேதனையே வரக்கூடாது. திரும்ப உங்களுக்கு நான் என்ன சொல்ல, இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நல்ல கவனிக்க, இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உறுதி உத்தரவாதம், இந்த சித்தர் ஜோதிடத்தின் மூலம், சித்திரவாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும். நல்ல கவனிக்க, ஒரு ஜோசியர் சொன்ன பலன்கள், ஒரு ஜோதிடத்தின் பலன்கள் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட அற்புதமான ஜோதிட சாஸ்திரம். புரியுதுங்களா? ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். பெரும்பாலும் என்ன பிரச்சனைகளுக்கு ஜாதகத்தை கையில தூக்கிட்டு வரீங்க? பையன் நல்ல படிக்கணும், பையன் நல்ல படிக்கணும், இந்த படிப்பு படிச்சா ஒரு நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல வேலை எப்ப கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்குமா, பிள்ளைகளுடைய கல்யாணம் எப்ப முடியும், அதே போல ஒரு குடும்ப பிரச்சனை, கணவன் நோய் பிரச்சனை, நல்ல பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். புருஷன் நாட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து அவங்க நல்லபடியா நல்லா குடும்பம் நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதே கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாம இருக்கு, புத்திர பாக்கியம், வீடு வாசல் கட்டுறது, சொத்து பிரச்சனை, பூரி சொத்து பிரச்சனைகள் எப்ப முடியும்? இதுக்கெல்லாம் ஜாதகத்தை தூக்கி ஒவ்வொரு இடமா அலைஞ்சிரிஞ்சு வேதனைப்பட்டு சரி இவரையாவது பார்ப்போமே நமக்கு நல்ல நடக்குமான்னு இப்ப இங்கேயும் என்னத்த சொன்னார் அப்படின்ற வேதனையே வந்துடக்கூடாது. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கணுங்களோ என்ன பார்த்து நடக்கல சரியாகலன்னு சொல்லி திரும்ப ஜாதகத்தை கையில தூக்க கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அது அதே நேரம் நான் சொல்லிட்டேன், முதலே சொல்லிட்டேன், ஒரு ஜாதகத்துல சில கடுமையான தோஷங்கள் இருந்தால் தடைப்பட நடக்காத காரியம். ஒரு அரசாங்க வேலைக்கோ, ஒரு பையனுக்கு அரசாங்க வேலைக்கோ, ஒரு ஏதோ உத்தியோகத்துக்கோ
என்னங்க ஒரு நல்ல வேலையே கிடைக்க மாட்டேங்குது அவன் பையனுக்கு, 6 மாதத்தில் கூட நல்ல வேலை இருக்க மாட்டேங்கிறான். அப்போ அந்த உத்தியோகம் பார்க்கக்கூடியதுக்கு அவனுக்கு எதாவது தோஷம் இருக்கா, இல்லை அடுத்து பிள்ளைகளுக்கு கல்யாணமே முடிய மாட்டேங்குது, திருமண தோஷங்கள் என்ன இருக்கு, அடுத்து புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கு, அந்த புத்திர தோஷத்திற்கான காரணம் என்ன, புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சரியான நிவர்த்தி, சரியான தோஷ பரிகார நிவர்த்தி. அதாவது ஒரு உடல் நல்ல பசிச்சாதாங்க சாப்பிட முடியும். அதே போல கிரக பசிகள், கிரகங்கள் அந்த தோஷத்திற்கான ஒரு பரிகாரத்தை ஏற்றுக்கொள்ள பசியோடு இருக்க வேண்டும். அந்த சரியான நிவர்த்தி பண்ணணும். அதாவது நிறைய பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் என்ன சம்பந்தப்படாத ஒரு பரிகாரத்தை பண்ணி அந்த பரிகாரம் பண்ணோம், இந்த பரிகாரம் பண்ண கல்யாணம் முடியல அப்படின்ற வேதனைகள் நிறைய இருக்கு. தவறான தோஷ பரிகாரங்கள் கூறும். எந்த ஒரு காரியம் நடப்பதில்லை. அங்கே போய் போச்சுன்னாங்க, காலாசிரி போச்சுன்னாங்க, திருமணம் ஜெயி போச்சுன்னாங்க, திருச்செந்தூர் போச்சுன்னாங்க, இப்படிலாம் போய் எதுவுமே நடக்கலைன்ற வேதனைகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. அந்த வேதனைங்க வரக்கூடாது. எதையுமே சரியான நிவர்த்தி, சரியான காலத்தில் சரியான, அதாவது கிரகங்களுடைய சக்தி, அந்த பரிகாரத்துக்குரிய சரியான சக்தி உங்க ஜாதகத்தில் நடக்கும் போது மட்டும்தான் அந்த பரிகாரத்தை பண்ணணும். அப்பதான் சரியாக அதை ஏற்றுக்கொள்ளு, அந்த கிரகங்கள் ஏற்றுக்கொண்டு நிவர்த்தி செய்து அந்த திருமண காரியம், புத்திர பாக்கியம், அரசாங்க வேலையை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும். ஆக திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த காரியம் திரும்ப சொல்ல, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் கொண்டு உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். இங்கே சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சிக்குள்ள போவோம். வைகாசி மாச பலன்கள் துலா ராசிக்கு பார்க்க போறோம். சிறந்த சுபயோக, தொழில் யோக, முன்னேற்ற யோகமான பெறக்கூடிய ஒரு சிறந்த சுபயோக காலமாக வைகாசி மாதம் அமையப்போகிறது. அதற்குரிய சிறந்த யோகங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யாருக்கு பார்க்க போகிறோம்? துலா ராசிக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இங்கே சரியாகும், என்னென்ன நல்லது நடக்கப் போகிறது, இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்னென்னலாம் நல்லது நடக்கப் போகிறது என்பதை பற்றி ஒரு சின்ன விளக்கங்கள். ஜாதகம் பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை, ஃபீஸ் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, இந்த ஆள்கிட்ட காசு கொடுத்து ஒன்றுமே நடக்கலை அப்படின்ற வேதனை வந்துடக்கூடாது. அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு நல்லது நடந்தால் தான் நீங்கள் 4 பேருக்கு சொல்லுவீங்க. ஆளை பார்த்தோம்னா அப்படி ஒரு வேதனை வந்துடக்கூடாது. இங்கே சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். சரி, அதற்கான விளக்கத்தை பார்க்கணும் முதல்ல. சரி, இப்போ வைகாசி மாதம் பலன்கள் துலா ராசிக்கு பார்க்க போகிறோம். இப்போ வைகாசி மாதம் என்பது வைகாசி 1 முதல் வைகாசி 32 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 14/5/2024 முதல் 14/6/2024 வரை. வைகாசி மாத கிரக அமைப்புகள் இப்போ துலா ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு, 7ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், 8ஆம் இடத்தில் சூரியன் குரு, 10ஆம் இடத்தில் சந்திரன். சரி, இதுதான் வைகாசி மாதம் துலா ராசியினுடைய கிரக அமைப்புகள். இப்ப 5 சிறந்த யோகங்கள், 5 சிறப்பு அம்சங்கள் கொண்ட 5 காலங்கள் இருக்கிறது. 5 சிறப்பு அம்சங்கள் வைகாசி மாதம். வைகாசி 5 சிறப்பு அம்சங்கள். இந்த வைகாசி மாதம் அவ்வளவு சிறப்பான யோகம் இருக்கு. அந்த முதல் யோகத்தை பற்றி பார்ப்போம். அப்ப வைகாசி 7 முதல் வைகாசி 31 வரை துலா ராசிக்கு அதிபதியே துலா ராசிக்கு 8ஆம் இடமான ரிஷபராசியில் ஆட்சி வருகின்ற காலம். ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. அப்படி லேசாக அப்படி தொழில் ஆரம்பித்தாலே காசு படம் கொட்டிக்கிட்டு இருக்கும். ரொம்ப கடினமாக பொதுவாகவே துலா ராசிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மம்பட்டியெல்லாம், கடப்பார மம்பட்டியெல்லாம் எடுத்து வெட்ட வேணாம். அப்படி கால் மேலே கால் போட்டு சம்பாதிக்கக்கூடியது துலா ராசிக்காரங்க. அப்படி ஊசியை ஊதி விட்டுக்கிட்டே ஊசியை ஊதி விடுவாங்க. அந்த காசு பணம் கொட்டிக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு. அப்படிப்பட்டவங்க தான் துலா ராசிக்காரர்கள். கஷ்டப்படாமல் காசு சம்பாதிக்கிறது துலா ராசி. அது இந்த காலம் ரொம்ப அதிகமாக வரப்போகுது. வைகாசி 7 முதல் வைகாசி 30-31 வரை தொழில் வருமானம், பதவி முன்னேற்றம், செய்கிற தொழில் விருத்தியாகிறது, சொத்துக்கள் பெறுகிறது,
கொடுத்த காசு பணம்லாம் வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு ஓடி வரும். புரிஞ்சுட்டீங்களா? கொடுக்கல் வாங்கல், அப்படிப்பட்ட யோகங்கள், திருமண யோகங்கள், புத்திர யோகங்கள், திருமண யோகங்கள், எதிர்பாராத பதவி முன்னேற்றம், வருமான முன்னேற்றம் பெறக்கூடிய அத்தனை யோகங்களும் உண்டு. இது முதல். இதற்குரிய ஆங்கில தேதி 20/5/2024 முதல் 13/6/2024 வரை. இது முதல் யோகம். அடுத்து இரண்டாவது யோகத்தை பற்றி பார்க்க போறோம். வைகாசி 11 முதல் வைகாசி 27 வரை புதன் ரிஷபத்தில் ஆட்சி பெறுகின்ற காலம். அதாவது ஏற்கனவே அந்த ரிஷபத்தில் சுக்கிரன், குரு இருக்காங்க. இப்போ மேலே வந்து 3 கிரகங்கள் வலிமை அடையுது. அந்த 3 கிரகங்கள், அதாவது உங்களுக்கு துலா ராசிக்கு வந்து 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன், 12ஆம் அதிபதி 9 12 வந்து விரயம் இல்லாமல் பணம் வருமானத்தை முன்னேற்றத்தை அதிகப்படுத்தக்கூடியது, பதவி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது, அரசியல் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது, தொழில் வளங்கள் பெருகக்கூடிய காலங்கள். புரியுதுங்களா? இது இரண்டாவது யோகம். அதாவது புதன் ஆட்சி வைகாசி 11 முதல் வைகாசி 27 வரை பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் சுக்கிரனோடு சேர்ந்து வலிமை பெறுகின்ற காலம். அடுத்து இப்போ முதல்ல வந்து சுக்கிரனை பார்த்தாச்சு, அடுத்து புதனை பார்த்தாச்சு. அடுத்து மூன்றாவதாக குரு வலிமை பெறுகின்ற காலம். வைகாசி 16 முதல் வைகாசி 30 வரை சூரியனுடைய நட்சத்திரத்தில், அதாவது துளாராசிக்கு லாபாதிபதி நட்சத்திரத்தில், சிம்மராசி என்பது துளாராசிக்கு லாபஸ்தானம், அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் குரு வந்து மீனராசியில் ஆட்சி வருகின்ற காலம். அது என்னங்க, குரு வந்து ரிஷபத்தில் இருக்காரு நீங்க அப்படின்னு சில பேருக்கு இது அம்சப்பலன். அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் வந்து ராசி அம்சம் 2 கட்டம் இருக்கு. ராசி என்பது அன்னைக்கு இருக்கிற தேனியில் இருக்க கட்டம். அம்சப்பலன் தான் நான் கணிச்சு சொல்லிக்கிட்டேன். அம்சம் என்பது அப்படியே வந்து வேற இடத்துக்கு மாறும். சரியா நடக்கக்கூடியதை கணிச்சு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. சரியா நடக்கும். இறைவனுடைய தராசு தட்டு நிறுத்து பலன் கொடுக்கக்கூடிய சரியான கணிப்பு தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஆக கார்த்திகை 4ஆம் மாதத்தில் துலா ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வருமானம் முன்னேற்றம் பெறுகின்ற அருமையான பதவி உயர்வு பெறுகின்ற கால இடத்தில் வந்து கார்த்திகை 4ஆம் மாதத்தில் ஆட்சி பெறுகின்ற காலம், குரு ஆட்சி பெறுகின்ற காலம். புரிஞ்சுட்டீங்களா? சரி, அடுத்து 3வது யோகத்தை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து 4வது யோகம் பற்றி பார்க்க போறோம். வைகாசி 18 முதல் வைகாசி 31 வரை 32, வைகாசி 18 முதல் வைகாசி 32 வரை 31/5/2024 முதல் 14/6/2024 வரை செவ்வாய் துளாராசிக்கு தனகாரகனும் 7ஆம் அதிபதியும், அதாவது பூமிகாரன் பதவி யோகம், கணவன் மனைவி யோகம் என்று சொல்லக்கூடிய திருமண யோகமும், பூமி யோகமும், சொத்து யோகமும், அரசாங்க பதவி யோகமும், வியாபாரம் பெருகக்கூடிய யோகமும், கூட்டு தொழில் சிறப்புகா கூட்டு தொழில் பழைய கூட்டு தொழில் காசு பணம் கொட்டக்கூடிய யோகம், முக்கியமாக ரியல் எஸ்டேட். இது பூமிகாரின் வலிமை பெறுகின்ற காலம். வைகாசி 18 முதல் வைகாசி 32 வரை பூமிகார், அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய பூமி வீடு வாச சம்பந்தப்பட்ட எல்லாத்திலையும் வருமானம் பெருகக்கூடிய காலங்கள், தொழில் வியாபாரம் பெருகக்கூடிய காலங்கள், கூட்டு தொழில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய காலங்கள், வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டின் மூலம் வருமானம், அரசாங்கத்தின் மூலம் பதவி யோகம், அத்தனை யோகத்தையும் பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும். இது 4வது யோகம். அடுத்து 5வது யோகத்தை பற்றி பார்க்க போறோம். அதாவது புதன், அதாவது வியாபாரத்துக்குரிய புதன், அதாவது துலா ராசிக்கு 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலே ஆட்சி பெறுகின்றது. ஆக மிகப்பெரிய பதவி, இப்போ அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பதவி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்களால அந்த அவர்கள் மூலம் வந்து வியாபாரம் பெருகும். பெரிய பெரிய தொழில் பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்களால அந்த தொழில் வந்து அவங்களுடைய நட்பு மூலம் தொழில் நீண்ட தூரம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த தொழிலாம் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய காலங்களாக ஏற்படும். அதனுடைய தேதி 9/6/2024 முதல் 14/6/2024 வரை, வைகாசி 27 முதல் வைகாசி 32 வரை. ஆக இது 5வது யோகம். அப்போ வைகாசி முழுமையும் சிறந்த எந்தெந்த காலங்கள் எப்படிப்பட்ட யோகம் ரொம்ப சிறந்த விளக்கத்தை கொடுத்தாச்சு. வைகாசி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கு எல்லா யோகங்களும். இதில் ஏதாவது உங்களுக்கு சரியாக வரல, சரியாக நடக்கலை அப்படின்னா உங்கள் ஜாதகம் சரியில்லை. அப்போ உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும். என்னதான் நடக்குது, உங்கள் ஜாதகத்தில் என்னதான் நடக்குது,
என் தலைக்கு என்னதாங்க இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ உங்க ஜாதகம் தலைப்பிறந்த நேரம் தலையெழுத்து. கீழே நம்பருக்கு நோட் போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. என்னதான் உங்க தலையெழுத்துன்னு பார்த்துருவோம். சரியா நடக்கலைன்னு சரிங்களா? ஆக எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்து என்கிட்ட வரங்களே என்ன பார்த்து நடக்கலன்ற வார்த்தையே வரக்கூடாது. ஒரு கல்யாணம் முடியலையா, ஒரு வேலை கிடைக்கலையா, குடும்பத்தில் பிள்ளைகளோட பிரச்சனை, பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்ச பிள்ளைகளுக்கு புருஷ முறாட்டி பிரச்சனைகளா, கடவுள் மணி பிரச்சனைகளா, இல்லை கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாமல் இருக்கா, இல்லை அரசாங்க வேலை கிடைக்கலையா, இல்லை பூரி சொத்து பிரச்சனைகளா, இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்காக எங்கெங்கேயோ ஜாதகத்தை பார்த்தா, அங்கே போய் பார்த்தா, இங்கே போய் பார்த்தா, எல்லா இடத்துலையும் பார்த்து ஒன்றும் நடக்கலை. கிடைச்சல உங்களை பார்த்தாவது ஏதாவது நல்ல நடக்குமா, நல்லது நடக்குமான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நான் என்ன சொல்ல போறேன். ஒரு முறை ஜாதகத்தை கையில தூக்கி நல்ல கேணி ஒரு ஜோதிடத்தின் திரும்ப சொன்னேன். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரக்கூடாது. அவரை பார்த்து அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் சொல்லக்கூடியதா இருக்க வேண்டும். ஆக இங்கே சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, முன்பதிவு பண்ணிக்க. என்ற உறுதியான உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.